ஈரான் ஒரு பேரழிவை சந்திக்க போகிறது. சொன்னதை செய்ய தொடங்கிவிட்டாரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்? ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, ஒரே ஒரு ரீல் போர்க்களத்தில் இதெல்லாம் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? சென்காம்ல இருந்து அமெரிக்க வீரர்களுக்கு பறந்த அவசர கடிதம் என்ன சொல்லுது? பிராந்திய போருக்குள் இழுக்கப்படுகிறதா ஈராக்? அமெரிக்கா பக்கம் நிற்கிறதா, ஈரான் பக்கம் நிற்கிறதான்னு தெரியாம தவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு தேசம். வெல்கம் டு டிகோட் ஷோ. நான் உங்கள் பிரேம். 92 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். ஈரான் மீதான பவர்ஃபுல்லான அட்டாக்கை அமெரிக்கா மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்திக்கிறார் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த சந்திப்பு இது ஒரு போர் நிறுத்தத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பு. அதிகாரப்பூர்வமாக ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் ஒரு சிறிய போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமல்ல இருந்துச்சு. அமெரிக்காவும் தாக்குதலை நிறுத்தி இருந்துச்சு. ஈரானும் பதிலடி தாக்குதல்கள்லாம் கொடுக்காம இந்த ஒரு போர் ஒரு சிறிய நிறுத்தத்தில் இருந்துச்சு. ஒரு 2-3 நாட்களாக தாக்குதல்கள் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் வெள்ளை மாளிகையில் நெதன்யாகு ட்ரம்ப் சந்திப்பு நடக்குது. போர் நிறுத்தத்தை விரும்பாத நெதன்யாகுவை ட்ரம்ப் சந்திப்பதா அப்படிங்கிற ஒரு கோபம் ஈரானுக்கு வருது. ஈரான் ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலை நடத்துது. இந்த தாக்குதல்கள் அத்தனையும் முறியடிக்கப்பட்டதுன்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடியை கொடுப்போம். ஈரான் அது செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ரியாக்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா வார்ன் பண்றாங்க. அவங்க வார்ன் பண்ண மாதிரியே இன்னைக்கு ரொம்ப ஹெவியான பவர்ஃபுல் அட்டாக்கை ஈரானுடைய 5 முக்கிய நகரங்கள்ல தொடங்கியிருக்காங்க. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. பட் இருந்தாலும் அமெரிக்கா குறிவைத்திருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஈரானுடைய கடற்படை தளங்களை மிக முக்கியமா குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தாக்குதல் நடத்தின ஏரியாக்களை பார்க்குறப்போ நமக்கு தெரிய வருது. ஸோ ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமானது தான், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை மீண்டும் தாக்குதலை தொடங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த தாக்குதல் மிக கடுமையானதாக இருக்கும். ஈரான் பேரழிவை சந்திக்கும். பிக்காக்சர் மவுண்டன்ல, அதாவது ஈரான் அணு ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்கேயுமே மிக கடுமையான தாக்குதல்லாம் நடத்தும். நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல் அட்டாக், அமெரிக்காவுடைய பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கிறது ஒருவேளை அமெரிக்கா சொன்னதை செய்ய தொடங்கி விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. பட் இருந்தாலும் இந்த பாதிப்பினுடைய வீரியங்கள் என்னவாக இருக்க போகிறது, ஈரான் என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துதான் இந்த விஷயத்துல அடுத்த கட்டங்கள் நமக்கு தெரிய வரும். கடந்த ஜூலை 28ஆம் தேதி அமெரிக்க மத்திய கட்டளையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்காம் இருக்கு இல்லையா, சென்காம்ல இருந்து ஒரு அவசர கடிதம் வளைகுடால இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையாக போகிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த கடிதத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சென்காமினுடைய தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர். கூப்பர் ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமெரிக்க வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன், அவங்க எடுக்கக்கூடிய வீடியோ, அவங்க வெளியிடக்கூடிய போட்டோஸ், அவங்க அப்பப்போ வெளியிடக்கூடிய ரீல்ஸ், இது எல்லாவற்றையும் ஈரான் கண்காணிக்கிறது. ஈரான் அதன் மூலமாக நம்ம பத்தின தகவல்களை உளவு தெரிகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க பதிவு பண்றாங்க. அதுல ஒரு இன்சிடென்ட்டையுமே கூப்பர் பதிவு பண்றாரு. என்ன இன்சிடென்ட் பதிவு பண்றாருன்னா, ஒரு முறை ஈரான் ஒரு அட்டாக்கை ஒரு குறிப்பிட்ட வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ முகாம் மீது ஒரு தாக்குதலை நடத்துது. அந்த தாக்குதலின் போது அமெரிக்க வீரர் ஒருத்தர் பயன்படுத்தி இருந்த மெட்டா ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டா ஸ்மார்ட் கிளாஸ்ல ரெக்கார்ட் ஆயிருந்த வீடியோவை அவர் ஒரு ரீல்ஸா வெளியிடுறாரு. ஏவுகணை தாக்குதல் நடக்கக்கூடிய அந்த சூழல்ல அந்த ராணுவ வீரர் எப்படி பதுங்குக்குழிக்குள்ள போறாரு, அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது எல்லாமே அதுல பதிவா இருக்கிறது. இதன் மூலமா ஈரான் 2-3 விஷயங்களை தெரிந்து கொண்டது. ஒன்னு, நம்மளுடைய பதுங்குக்குழி என்ன மாதிரியானதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு, பல 100 மைல்கள் அப்பால இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் சரியான இலக்கை கொண்டு தாக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈரானுக்கு எப்போதுமே பெரிய அளவுல தெரியாது. அவங்க அந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும். அவங்க எய்ம் பண்ணி அடிக்கிறாங்க, அது இடைமறிக்கப்பட்டதா இல்ல முறையான தாக்குதல் இலக்கை துல்லியமா தாக்கிச்சுதா அப்படிங்கிற தகவல் எல்லாம் ஈரானுக்கு எப்பவுமே பெரிய அளவுல தெரியாது. அதை நாம சொன்னாதான் தெரியும். நாம செய்தி நிறுவனங்களுக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு, அதை நாம இடைமறிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இப்படி நீங்க போடக்கூடிய போட்டோஸ்னாலையும் ரீல்ஸ்னாலையும் நீங்க எடுக்கக்கூடிய புகைப்படங்கள்னாலையும்
ஈரான் இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, நம்ம இடத்துல என்ன மாதிரியான சேதாரத்தை அது ஏற்படுத்தியிருக்கு, இல்ல ஒரு 50 மீட்டர் முன்னாடியே போய் விழுந்துருச்சா, இல்ல கரெக்டான இலக்கை தாக்கிடுச்சாங்கிற விஷயம் எல்லாமே ஈரானுக்கு நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா தெரியுது. அதனால மிக விரைவிலேயே வீரர்கள் செல்போன் பயன்படுத்துவதற்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகள் வரும் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்துல வெளியான விஷயமா இருந்துச்சு. இந்த கடிதம் தொடர்பான விஷயத்தை சென்காமினுடைய செய்தி தொடர்பாளரும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆமா, வீரர்களுடைய நடத்தை தொடர்பான சில விஷயங்களையுமே நாங்க கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. இந்த போர் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல்ல வந்து நிக்குது. நாம பிற நாடுகள்ல, நட்பு நாடுகள்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ராணுவ முகாம்ல இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்மளை பத்தின தகவல்கள் எதிரிகளுக்கு எந்த அளவுக்கு தெரியாம இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மிக விரைவிலேயே ராணுவ முகாம்ல இருக்கக்கூடிய வீரர்கள் செல்போனை பயன்படுத்துவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு போர் நடக்குது, ஒரு போர் நடக்கிறப்போ டெக்னாலஜியை பல விஷயமா யூஸ் பண்ணுவாங்க. நாம் எடுக்கக்கூடிய போட்டோஸ் கூட போர்க்களத்துல இல்ல போர்க்களத்துல பயன்படுத்தக்கூடிய சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ்கள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே இந்த வார்ல ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்க மத்திய கட்டளையகம் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது. ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கியதிலிருந்து பல்வேறு நாடுகள் வந்து இந்த போர் தொடர்பான விஷயங்கள்ல பல்வேறு நாடுகளுடைய பெயர் வந்து அடிபட்டு இருந்துச்சு. குறிப்பா ஜோர்டான், குவைத், ஓமன், ஏமன், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுடைய பெயர் வெவ்வேறு காரணங்களுக்காக அடிபட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா யுக்ரைனுடைய பெயர் கூட அடிபட்டுச்சு. யுக்ரைன் ஈரானுடைய ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்துறதுனால ஈரான் வாருக்கு உள்ளால யுக்ரைனுடைய பங்கு குறித்தும் நிறைய பேசப்பட்டுச்சு. அதற்கான காரணங்கள் குறித்தும் நம்மளுடைய டீகோட் ஷோல நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த நிலைமையில இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த பிராந்திய ஈரான் போருக்கு உள்ளால ஈராக் இழுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈராக்கில் நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலை நடத்துறது யார் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படை தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளங்கள் மற்றும் எரிசக்தி மீதான ஒரு கடுமையான தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதலுக்கு பழித்திருக்கக்கூடிய விஷயமாகத்தான் ஈராக்ல இருந்து ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களாக செயல்படக்கூடிய PMF அமைப்பு மீது தான் எங்களுடைய தாக்குதல் நடந்துச்சு. இந்த தாக்குதல்ல ஒரு 8 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே சவுதி அரேபியா சொல்லியிருந்தாங்க. இந்த PMF அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்க. அது இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு கிடையாது, பல்வேறு ஆயுதம் தாங்கிய குழுக்களின் ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2014 ஈராக்ல இஸ்லாமிக் ஸ்டேட் IS தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த IS அமைப்பினர் வந்து ரொம்ப வலுவா வந்து அவங்க நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்ற போது அவங்களுக்கு எதிராக சியா பிரிவில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்கிய குழுக்கள் நிறைய உருவாகுது. இந்த நிறைய குழுக்கள் வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாகுது. அதுதான் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்சஸ். ஈராக்கை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த பிராந்திய போர்ல பங்கேற்பதற்கு துளியும் விருப்பம் இல்லாம தான் ஈராக் இருக்கிறாங்க. குறிப்பா வந்து சொல்லணும்னா, ஈராக் நம்ம இப்போ ரெண்டு பக்கமும் யாருக்கு ஆதரவா நிக்கிறதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஈராக் இருக்கிறாங்க. ஒரு டைம்ல அவங்க அமெரிக்காவுக்கும் ரொம்ப நட்பா இருக்கிறாங்க. இப்ப சமீப காலமா இந்த பக்கம் ஈரான்லையுமே வந்து அவங்களால தவிர்க்க முடியாது. ஈரானுடையான நட்புமே ரொம்ப முக்கியமானது பிராந்திய அளவுல. ஸோ இது எல்லாமே ஈராக்குக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா இருக்குது. குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, ஈராக்கினுடைய பிரதமருடைய செயல்பாடு, அது அவருடைய சமீபத்திய பயணங்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வெளிவருது. ஈராக்கினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் அலி அல் ஜைதி. இவர் வந்து சமீபத்தில் ஈராக்கினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் வந்து பிரதமரா பதவியேற்ற உடனேயே அவருடைய முதல் வெளிநாட்டு பயணம் எங்கவா இருக்கு அப்படின்னா அமெரிக்கா தான். வாஷிங்டன்ல அதிபர் ட்ரம்பை சந்திக்கிறாரு. இந்த சந்திப்புல இவர்கிட்ட வைத்த மிக முக்கியமான கோரிக்கையே என்ன அப்படின்னா, உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு ஆயுத படைகளை வந்து நீங்க வேனிஷ் பண்ணணும், நீங்க வந்து ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இவங்க கிட்ட வச்ச மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. சரி, ஈராக் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட போகிறது அப்படின்னு தோன்றப்போ திருப்பி வந்த ஜைதி எங்க போறாரு அப்படின்னா, நேராக ஈரான் தான் போறாரு, டெஹ்ரைன் தான் போறாரு. அங்க அதே மாதிரி ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மசூதை சந்திக்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சியை சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக 2020 அமெரிக்காவுடைய தாக்குதல்ல கொலை செய்யப்பட்ட ஈரான் ராணுவ தளபதியான சுலைமானி அவருடைய நினைவிடத்துக்கு சென்றுமே நினைவஞ்சலி எல்லாம் செலுத்துறாரு ஈராக்கினுடைய பிரதமர். ஈராக்கை பொறுத்த வரைக்கும் நாம அமெரிக்கா பக்கம் நிக்கிறதா ஈரான் பக்கம் நிக்கிறதா, இந்த ரெண்டு பக்கமுமே இல்லாம நாம வந்து தனியா ஒதுங்கி இருக்கிறது தான் இந்த போர் முடிகிறது வரைக்கும்
நமக்கு சேஃப் அப்படிங்கிறது தான் ஈராக்குடைய ஒரு சிச்சுவேஷனா இருக்குது. ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஈராக்கை இந்த போருக்கு உள்ளால இழுத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த தாக்குதலை ஈராக் கண்டிச்சிருக்காங்க. ஈராக் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தாக்குதலை வந்து நாங்க நடத்தல, இன்னும் சொல்ல போனா ஈராக்கினுடைய பகுதிக்கு உள்ளால வந்து ஒரு தாக்குதலை நடத்துறதுங்கிறது எங்களுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல், அதை நாங்க வந்து ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பதிவை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் பிற நாடுகள்ல தாக்குதல் நடத்தக்கூடாது, அதையுமே நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறத ஈராக் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான் ஈராக் பொறுத்த வரைக்கும். ஈராக்ல இந்த பிஎம்எஃப் அமைப்புகளையும் உள்ளடக்கிய இன்னொரு பெரிய அம்பர்லா அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய குடைக்கு கீழே பல்வேறு குழுக்களை இணைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. அதனுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் ரெசிடென்ஸ் ஆஃப் ஈராக். இந்த அமைப்புக்கு கீழே தான் வந்து பிஎம்எஃப் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வரும். அந்த பிஎம்எஃப் கீழே பல்வேறு ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இந்த இஸ்லாமிக் ரெசிடென்ஸ் ஆஃப் ஈராக் என்ன சொல்றாங்கன்னா இந்த தாக்குதலை பிஎம்எஃப் அமைப்பு நடத்திருக்கிறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சி படைகள் தான் அந்த தாக்குதல் நடத்தியிருக்கணும், சவுதி அரேபியாவுக்கு அவங்களை எதிர்க்கிறதுக்கு துணிவில்லை, அதனால எங்க கிட்ட வந்து உங்க வீரத்தை காமிச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த தாக்குதல்ல 20 பேர் கிட்ட பலியா இருக்கிறாங்க, அதுல 4 ஈரானியர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஈராக்குக்கு வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பிஎம்எஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு சொன்னோம்ல, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது, இது வந்து 2014 ஏற்கனவே சொன்ன மாதிரி 2014 இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு எதிராக உருவான பல்வேறு ஆயுத குழுக்களினுடைய ஒரு கூட்டமைப்பு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதம் தாண்டிய குழுக்களுக்கும் ஒரு தனித்தனி அஜெண்டா இருக்கு. இதுல இருக்க பெரும்பாலான குழுக்களுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்கிறது, அமெரிக்காவுடைய பினான்ஸ் இருக்கிறது, ராணுவ சப்போர்ட்டும் கிடைக்குது. அதன் மூலமா இஸ்லாமிக் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கணக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னும் சில பவர்ஃபுல்லான குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இன்னமும் டெஹ்ரானுக்கு ஆதரவா, அதாவது ஈரானுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் ஈராக்குக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கொண்டு நிப்பாட்டிருக்கு. அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு ஆயுத குழுக்களை நீ வந்து அந்த பிஎம்எஃப் குழுல இருந்து வெளியேற்றி அவங்கள வந்து அழிச்சிருங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா ஈராக்ல வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்குது. இதை செய்யறதன் மூலமா ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். இதனால ஒரு உள்நாட்டு போர் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் இருக்குது. அதே நேரத்தில் ஈராக் அந்த விஷயத்தை செய்யாம போனாலுமே ஈரானுக்கு ஒரு வலுவான பேஸ் ஈராக்ல உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு த்ரெட்டான விஷயம் தான். ஸோ அவங்க தொடர்ச்சியான தாக்குதலை ஈரானுடைய ஆதரவோடு அண்டை நாடுகள் மீதான தாக்குதலை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அதனால சவுதி அரேபியா உள்ளிட்ட அண்டை நாடுகளும் ஈராக்குக்கும் எதிராகவும் திரும்பலாம். ஸோ இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஈராக் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. ஈராக் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வாருக்கு உள்ளால, இந்த பிராந்திய போருக்கு உள்ளால ஈராக் இழுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போதைக்கு இந்த போரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளையும் பல்வேறு விஷயங்களையுமே உள்ளடக்கிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அமெரிக்கா மறுபடியும் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. ஈராக்கும் இந்த விஷயத்துக்கு உள்ளால வருது. ஆனா ஈராக் பொறுத்த வரைக்கும் தனித்து நிக்க தான் விரும்புது. அவங்க நான் ஈரான் பக்கமோ இல்ல அமெரிக்கா பக்கமோ வெளிப்படையான ஆதரவை தெரிவிப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரமா இருக்குது. அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈராக் இந்த போர்ல என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு, அவங்க தனிச்சு நிக்க தான் விரும்புறாங்க, ஆனா வலுக்கட்டாயமா உள்ள இழுக்கப்படுவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த சில நாட்கள்ல தெரிய வரும். இது தொடர்பான எல்லா விஷயங்களும் நம்மளுடைய டிகோட் ஷோல நாம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம். இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து அப்டேட்டோட தெரிஞ்சிருக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டிகோட் ஷோவுடன். நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.